தேனி மாவட்டத்தில் டிராக்டர் லோன் பெற்றதில் ஃபைனான்ஸ் கம்பெனிகளிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஷோரூம் பங்குதாரர்கள் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிந்த குற்றப்பிரிவு போலீசார் 3 கைது செய்துள்ளனர். கூட்டுச் சதியின் பின்னணி என்ன? தேனி அருகே உள்ள முத்துத்தேவன்பட்டியில் தனியாருக்கு சொந்தமான டிராக்டர் விற்பனை நிலையம் ஒன்று இயங்கி வருகிறது. இதன் பங்குதாரர்களாக சந்திரமோகன், கார்த்திக் மற்றும் சரண்யா ஆகியோர் உள்ளனர். பாலமுருகன் என்பவர் மேலாளராகவும், மதன்குமார் என்பவர் விற்பனை பிரதிநிதியாகவும் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த ஷோரூமில் கடந்த 2022ஆம் ஆண்டு செல்வம், ராஜபாண்டி மற்றும் செல்வேந்திரன் ஆகிய 3 பேரின் பெயர்களில் புதிதாக டிராக்டர் விற்பனை செய்யப்பட்டது. இதற்காக 3 தலா 2,10,000 ரூபாய் வீதம் முன்பணம் பெற்றுள்ளனர் டிராக்டர் விற்பனை நிலையத்தினர். மீதி 17,79,942 ரூபாய் பணத்தை மதுரையில் இயங்கும் டிவிஎஸ் கிரெடிட் சர்வீஸ் என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் உதவி பெற்றுள்ளனர். இந்த கடனை சம்பந்தப்பட்ட 3 முழுமையாக அடைக்கும் வரை 3 டிராக்டர்களின் வாகன பதிவு ஆவணங்களை நிதி நிறுவனம் கைவசம் வைத்திருக்கும். கடன் கட்டி முடிந்த பின்னர் அந்த ஆவணங்கள் உரிய நபர்களிடம் வழங்கப்படும். ஆனால் கடன் தொகையை பெற்றுக்கொண்ட டிராக்டர் விற்பனை நிலையத்தினர் ஒப்பந்தப்படி ஆர்டிஓ அலுவலகத்தில் வாகன பதிவு செய்த ஆவணங்களை நிதி நிறுவனத்திடம் ஒப்படைக்கவில்லை. அடுத்த அதிர்ச்சியாக கடன் பெற்ற 3 நபர்களும் மாத தவணையையும் செலுத்தவில்லை. இது எல்லாவற்றையும் விட பேரதிர்ச்சியாக அந்த 3 டிராக்டர்களின் என்ஜின் மற்றும் சேசின் எண்களை மாற்றி புரோக்கர் ராஜாங்கம் என்பவர் உதவியுடன் வெளி மார்க்கெட்டில் விற்றுள்ளனர் டிராக்டர் விற்பனை நிலையத்தினர். அதிர்ந்து போன நிதி நிறுவனத்தினர் இதுகுறித்து டிராக்டர் நிறுவனத்திடம் கேட்டபோது கூட்டாக சேர்ந்து மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது சரிவராது என புரிந்து கொண்ட நிதி நிறுவனத்தினர் தங்களது கடன் தொகையை மீட்டு தரக்கோரி தேனி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு புகார் அளித்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க தேனி மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவிட்டது. களத்தில் இறங்கிய போலீசார் கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி டிராக்டர் விற்பனை நிலைய பங்குதாரர்களான சந்திரமோகன், கார்த்திக், சரண்யா, மேலாளர் பாலமுருகன், விற்பனை பிரதிநிதி மதன்குமார், புரோக்கர் ராஜாங்கம் மற்றும் கடன் பெற்ற நபர்களான செல்வம், ராஜபாண்டி, செல்வேந்திரன் என ஒட்டுமொத்தமாக 9 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் சில மோசடிகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. இதே டிராக்டர் விற்பனை நிலையத்தினர் கடந்த ஆண்டு இதே பாணியில் தேனியில் இயங்கி வந்த சோழா நிதி நிறுவனத்தில் 53,34,845 ரூபாய் கடன் உதவி பெற்று மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக கடந்த ஆண்டு பிப்ரவரியிலேயே வழக்கு பதியப்பட்டு அப்போதே புரோக்கர் ராஜாங்கத்தை கைது செய்திருந்தனர். அந்த வழக்கில் அவர்களிடம் இருந்து 6 டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. அதன் பிறகுதான் டிவிஎஸ் கிரெடிட் சர்வீஸ் நிதி நிறுவனத்தினர் இவர்களிடம் சிக்கி பணத்தை இழந்துள்ளனர். இந்நிலையில் தீவிர விசாரணைக்கு பிறகு டிராக்டர் விற்பனை நிலைய பங்குதாரர்களில் ஒருவரான சந்திரமோகன், மேலாளர் பாலமுருகன் மற்றும் விற்பனை பிரதிநிதி மதன்குமார் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். டிராக்டர் கடனில் விற்பனை நிலையத்தினரே மோசடி செயலில் ஈடுபட்ட சம்பவம் நிதி நிறுவனர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.